வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குக்கரை திறந்தால் வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு ரைஸ் வெரைட்டி தான் செய்ய போகிறோம். ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு 3 நேரத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டு அரிசியில் இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச்சு நீளத்துக்கு 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, பெருசாக இருந்ததுன்னா 6 போதும். காரத்துக்காக 6-7 பச்சை மிளகாய். இதில் மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி. நீங்கள் அதிகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி நிறைய புதினா இலை, அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 கப் போதும். மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். சுருளை வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். இன்னும் கூட நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 1 கேரட்டை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 5 பீன்ஸையும் நீல வாக்கில் நறுக்கினது. 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கினது. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிற, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது. தக்காளியை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கும் போது சேர்த்துடாதீங்க, கலர் மாறி போகும். அப்புறம் சாப்பாடு எந்த கலரும் இல்லாமல், பச்சை கலரும் இல்லாமல் 2 கிட்டம் கலர் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவும் தண்ணி வைக்கிறத விட ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கிரேவி இருக்குது. இந்த கிளாஸில் அரிசி எடுத்தால் 2.5 கிளாஸ் தண்ணி வைப்பேன். இன்றைக்கி 1/2 கிளாஸ் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எப்பவும் வைக்கிறத விட ஒரு 1/2 கிளாஸ் கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அரிசி. இது 300 கிராம் அளவு. அரிசியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அரிசி சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடிடலாம். புழுங்கல் அரிசிக்கு நீங்கள் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் 3 விசில் விடுவேன். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். குக்கரை திறந்தால் வீடே மணக்கிற அளவுக்கு நம்மளோட வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டவங்க ஆஹா ஓஹோன்னு என குடும்பமே கொண்டாடின மாதிரி உங்கள் குடும்பமும் உங்களை கொண்டாடணுன்னா இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.